ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மேசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் ருத்ர தாண்டவம் ஆடியனுக்கு கூலி படத்தோடைய வசூல் அப்படி தான் சொல்லணும். பாக்ஸ் ஆஃபீஸை கலக்கினுக்கிற டே 1 வசூல் பார்த்தீங்கன்னாக்கா 14.2 கோடி வசூல் வச்சிருக்கு கர்நாடகாவில். இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் கிடைக்காத ஒரு பெரிய ஓப்பனிங்கை பெற்றிருக்கு கூலி திரைப்படம் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் 170 கோடிக்கு மேலே வசூல் வச்சிருக்கு. முதல் நாள் வசூல் அந்த கணக்கு வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஓப்பனிங் இதுதான் வேர்ல்டு வைடில். இந்தி சினிமாவில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படம் 170 கோடி வசூலிக்கிறது இதுதான் முதல் முறை. அதே போல் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டே 2லேயும் வந்து ஒரு சிறப்பான ஒரு சாதனை. பெங்களூர் சிட்டியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 576 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல் டைம் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ படத்துடைய விமர்சனம் வந்து நேற்றுக்கு வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இப்படின்லாம் கதை விட்டானுங்க. ஆனால் இன்றைக்கி ரெக்கார்ட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக மைசூர் சிட்டியில் நேற்றுக்கு டே 1ல் பார்த்தீங்கன்னாக்கா 64 லட்சம் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஒரு கன்னட படம் இல்லாத ஒரு படத்துக்கு ஆல் டைம் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ஜெயிலர் படத்தோடைய வசூலை தலைவர் தான் மீண்டும் வந்து அவருடைய படத்தையும் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா 60 லட்சம் வந்து மைசூர் சிட்டியில் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில நடிகரில் இவரும் ஒருத்தர். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்கே வந்து கன்னட ஹீரோஸ் தான் எடுப்பாங்களாம். யாஷ், தர்ஷன், புனித் ராஜ்குமார், சுதீப் இவங்களாம் தான் 60 லட்சம் அங்கே வந்து மைசூர் சிட்டியில் வந்து வசூலிக்க முடியும். ஆனால் ரஜினி சார் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அந்த கர்நாடகா நடிகர் இல்லாத ஒரு நடிகர்னு பார்த்தாக்கா ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் கலைக்கினது. குறிப்பாக மலேசியாவில் ஆல் டைம் நம்பர் 1 ஓப்பனிங் பெற்றிருக்குங்க டே 1ல். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து கூடி சீக்கிரமே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இன்றைக்கி ஈவினிங்கெலாம் அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆந்திராவில் சொல்லவே வேணாம். இன்றைக்கி ஹைதராபாத்தில் பிரித்து மேஞ்சினகர் நேற்றுக்கு ஹைதராபாத்தில் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லு ரெக்கார்ட் நம்பர்ஸ் ஷோஸு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டே வந்து அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து திரையரங்களை வந்து அதிகரிக்கிறோம், பயங்கரமான டிமாண்ட் இருக்குது, வார 2 எல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு இந்த படம் ஆந்திராவில் அப்படின்றத ஓப்பனாகவே நேற்றுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நேற்றுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ட்வீட் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.